விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. உங்களுக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க, எனக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க. யார்கிட்டனாலும் ஒரே கருத்து. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க, அங்கேயும் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. நான் சின்சியராக இருக்கேன், நீ சின்சியராக இரு அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க, மனைவியும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்பாங்க. அதாவது இவங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் லைஃப் பார்ட்னர்கிட்ட இவங்க அந்த நேர்மையை எதிர்பார்ப்பாங்க, பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் வருஷம் துவங்கும் போதே. அந்த குரு பகவானுடைய பார்வை பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இவங்களுக்கு கல்யாண தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். 5ஆம் இடத்துக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மனதிற்கு விரும்பியவரை கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், அந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இந்த வருஷம் கிடைப்பார். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, என் கூட எந்த பார்ட்னரும் நிற்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. 2024 உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இதயங்கள் ஜாக்கிரதை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஆண்டு அதிலிருந்து விடுதலை. மார்ச் மாதம் சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது ஒரு நல்ல யோகம் இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய், ஒரு பூர்வீக சொத்து வந்து சேரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்காம கூட இருக்கும். ஊர் பக்கத்துலேயும் சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா காலத்து சொத்துங்க இந்த ஊரில் இதாக இருக்குது, நீங்கள் உங்கள் சொத்தை வந்து ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுவும் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு பாருங்கள். அப்போ என்ன ஒரு வெற்றின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். 10th +1 +2 படிக்கிறீங்களா, படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த யோகம் உண்டு. இதில் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற யோகம். அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு சொத்து வாங்குகிற யோகமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சேரப்போகுது. நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பிள்ளையாருடைய துணை இருக்குது. அது வந்து விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் மென்மேலும் புகழ் பெற போகிறாங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து இவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குமா.